நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு தமிழ் டப்பிங்ல வெளியான பியூட்டி இன் பிளாக் அப்படின்ற சீரிஸோட சீசன் 2 ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போதைக்கு இந்த சீரிஸ்ல ஒரு 8 எபிசோட் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா சீசன் 1 கண்டினியூட்டியா இந்த கதை பாத்தீங்கன்னா தொடருது. அதாவது நம்ம சீரிஸோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு கிளப் டான்சரா இருந்துகிட்டு பியூட்டி இன் பிளாக் அப்படின்ற ஒரு கம்பெனி நடத்துற ஃபேமிலிக்குள்ள பாத்தீங்கன்னா போயிட்டு ஜாயின் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாத அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு கிளப் வழியா நிறைய மோசடி அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எல்லா விஷயமுமே பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியுடைய ஹெட்டுக்கு வந்துட்டு தெரிய வருது. அது மட்டும் இல்லாத நம்ம சீரிஸோட ஹீரோயினை பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே பாத்தீங்கன்னா நம்ம சீரிஸோட ஹீரோயின் பக்கம் திரும்பினதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்ற மாதிரி தான் இந்த சீரிஸோட கதை பாத்தீங்கன்னா போகுது. ஆக்சுவலா இந்த சீரிஸோட சீசன் 1 மாதிரியே பாத்தீங்கன்னா சீசன் 2மே வந்துட்டு ஒரு எக்ஸலண்டான சீரீஸா வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மெயினா சீரீஸ்ல வர ஒரு கேரக்டருடைய அந்த ஸ்டோரியுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனாலே எல்லா கேரக்டருமே பாத்தீங்கன்னா நம்ம சீரீஸை பார்க்கும்போது ரொம்ப அழகாவே கனெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாத இந்த சீரீஸோட தமிழ் டப்பிங் பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஏத்த மாதிரி இண்டிவிஜுவலா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தரமான சீரிஸ் தான். ஆனால் தனியாக மட்டுமே பாருங்க.